ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒர்க்காக வந்து ஹைதராபாத் போகிறேன். ஹைதராபாதா? ஸோ அந்த ஹைதராபாத் ஒர்க்குக்காக வந்து நைட்டு வந்து ஒரு 9:15 பஸ்ஸு. ஸோ 9:15 பஸ்ஸுக்காக இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. ஸோ அரௌண்டு இன்னொரு 1 ஹவரில் எனக்கு பஸ் வந்துடும். அண்டு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்காக எல்லா திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். நேர்லி எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் இருக்கும்ல. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாம் கட் ஆகிடுச்சுன்னா அப்படியே கிளம்புறது தான். இன்னும் ரேப்டோ புக் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். ரேப்டோ இல்லைனா ஓலா ஏதாவது புக் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். இங்கே தான் பக்கத்தில் அரௌண்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து என்னோடய போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ வெல்கம் டு ரகுஸ் பிஓவி. வாங்க சில் பண்ணலாம். ஆட்டோ வர்றேன். நம்ம லொக்கேஷன் வர சொன்னால் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு. நான் அவங்க லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். எக்ஸாக்ட் டைமுக்கு ஆட்டோவும் வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, எக்ஸாக்ட் டைமுக்கு போயிடலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு கரெக்டான டைமிங் வந்து 9 o'clock வந்துட்டோம். நம்ம அப்புறம் பஸ்ஸு போர்டிங் வந்து அரௌண்டு 9:20 போயிருக்காங்க. சரி. ஆனால் இங்கே பார்த்து நான் இது வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு வந்ததே இல்லை. ஒரு மாதிரி வெல் அண்ட் சிம்பிளாக இருக்குது. ஏன்னா நம்ம பஸ் ஏறினா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ஏரியா. டுவர்ட்ஸ் ஹைதராபாத்னால தெரியல. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கஸ்தூரி நகர் ஃப்ளைஓவர் பக்கத்துலன்னு சொல்கிறாங்க. இங்கே ஃப்ளைஓவர் ஒன்றும் இல்லை. நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்டேட் பேங்க் ஒன்று இருக்குது, ஃபார்மசி ஒன்று இருக்குது. ஸோ நான் இங்கே தான் நிற்கிறேன். நான் ஃப்ளைஓவர்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நான் எங்கே போயிட்டு என்ன பஸ் ஏறப்போன்னு தெரியல. ஆனால் அந்த ரெட் பஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போட்டிருக்கு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதுதான். நான் வந்து ரேப்பிடில் கூட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லலை. பட் அவங்க ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு வந்து போர்டிங் நம்ம லொக்கேஷன் வந்து கரெக்டாக இருக்கணுமே, இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது யோசிச்சுட்ருக்கேன் நான். ஏன்னா ஃப்ளைஓவர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃப்ளைஓவரே இல்லை. அப்போ எப்படி ஒன்றும் புரியல. செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ಕಸ್ಟೂರಿ ನಗರ್ ಫ್ಲೈಓವರ್. ಕಸ್ಟೂರಿ ನಗರ್ ಫ್ಲೈಓವರ್. ಕಸ್ಟೂರಿ ನಗರ ಫ್ಲೈಓವರ್? ಹಾಂ ಹೌದು. ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಅಂತ ಹೇಳಿದರು. ಇದು ಹೈದರಾಬಾದ್ ಬಸ್ ಬರ್ತದಿಲ್ಲ. ಹೌದು. ಹಾಂ ಎಲ್ಲಿನ ಅದು? ಇರುವಟ್ಟು ಆಮೇಲೆ ರೈಟ್ ಲೆಫ್ಟ್ ತಿರುಕೇಳಿ. ಆಯ್ತು. ಲೆಫ್ಟ್ ತಿರುಕೊಂಡ್ರೆ ಸೀದಾ ಮುಂದುವರೆ ಬ್ರಿಡ್ಜ್ ಇದೆ, ಫ್ಲೈಓವರ್ ಇದೆ. ಬ್ರಿಡ್ಜ್ ಹತ್ರ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. ಆಯ್ತು. ಎಲ್ಲ ಲಾಂಗ್ ರೂಟ್ ಗಾಡಿ ಅಲ್ಲೇ ಬರೋದು. ಆಯ್ತು. ಇಲ್ಲದ ಪಕ್ಕದನ್ನ 1 ಕಿಲೋಮೀಟರ್ ಇದೆ ಅದು ಎಲ್ಲ ಒಂದು 5 ನಿಮಿಷ 10 ನಿಮಿಷ. ಆಯ್ತು. ಥ್ಯಾಂಕ್ಸ್. ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಆಯ್ತು. ಥ್ಯಾಂಕ್ஸ். கைஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம இறங்கின லொக்கேஷன் வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அதனால் இப்போ வந்து வாக்கிங்கில் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 5 minutes சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே ஒரு வாக்கில் போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்து இது வரைக்கும் போனதே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எங்கள் ஏரியா தான், நியர்பை தான். இருந்தாலும் புது லொக்கேஷன் புது ஏரியான்னும் போது ஒரு மாதிரி ஒன்றும் தெரியல. இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி. ஏன்னா காலியாக இருக்குது, ஒரு எம்டியாக இருக்குது. ஒரு ஏரியா கூட யாருமே இல்லை, ரொம்ப எம்டியாக இருக்குது. வேணா பாருங்களேன். பேய் பிசாசே டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுறீங்க பாருங்கள், ஏரியா எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட் எண்டில் வந்து மெயின் ரோடு ஜாயின் ஆகுது. ஆக்சுவல் லொக்கேஷன் அது. அதான் போயிட்டுருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா பேக் ஒன்று, கையில் ஃபுட்டு ஒன்று எல்லாம் வச்சுட்டு போயிட்டுருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரியன்ஸ் நேபாளில் சைனீஸ் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ முடிச்சிட்டாங்க. A few moments later. இங்கே கட் பண்ணால் இங்கே டேக்கு அப்படின்னு ஒன்று வச்சு வந்து ஒரு 1.5 hours இல்லை 1 hour 50 minutes இருக்கும். பஸ் வந்து மடிவாளர் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சாமா. அதனால் அங்கேருந்து எனக்கு வர்றதுக்கு ஆக்சுவலாக 9:20 போர்டிங் இருக்குனால வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு 10:20 தான் வந்துச்சு. அவ்வளோ 1 hour டிலே. சரி, நீ சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஷெடியூல் ஒர்க்லாம் இல்லை. ஸோ ஒன்றும் சீன் இல்லை. அதனால் அப்படியே தான் சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டுனா சரி. அப்படியே வந்து கதை வந்து நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப பெருசாக போயிட்டு இருப்போம். அதனால் வேணாம், ஜஸ்ட்டு இது வந்து நார்மலாக காமிச்சு நாளைக்கு இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் வந்து இன்றைக்கி ரசிகர்களும்
நல்லா தான் இருக்குது. படுத்து தூங்கிட்டு நைட்டு வச்சுருக்கோம் அளவுக்கு கோல் தான். The next day. ஸோ ஹே கைஸ், ஃபைனலாக வந்து ஹைதராபாத் வந்துட்டேன். ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா பஞ்சகுட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அது வந்து அரௌண்டு அப்படியே ஹைதராபாத்லாம் சுற்றி ரிங் ரோடு வழியாக வந்து செகண்டராபாத்லாம் வந்து அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 3 ஸ்டாப்புக்கு முன்னாடி வந்து இறங்கினேன். ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து வந்துட்டு ரேப்பிடோ புக் பண்ணி அங்கேருந்து வந்து இங்கே ஸ்டேக்கு வந்துட்டேன். இது வந்து ஒரு ஸ்டே ஒரு அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ நான் ஏன்னா இங்கே பெருசாக இருக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுது மட்டும்தான். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் இருக்கிறது போதும்னு சொல்லிட்டு ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு ரூம் புக் பண்ணி இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்து இங்கே வந்திருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன பிளான் சொல்லிட்டு மீன்வேல சொல்கிறேன். 1 hour later. 3 hours later. ஸோ கைஸ், டன் வித் ஒர்க். இந்த ஹைதராபாத் ஒர்க் முடிஞ்சிச்சு. சின்ன ஒர்க்காக இருந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன ஒர்க் தான். அந்த ஒர்க்கு வந்து கான்ஃபிடென்ஷியல், அதனால் வந்து வெளியே சொல்ல முடியாது. அதனால் அதை வந்து நான் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுட்டேன் நான். ஸோ பார்க்கலாம். ஹைதராபாத்தில் வந்து ஒரு மெட்ரோவில் வந்து இருக்கேன். அது வந்து ஏதோ கேதர் பாத் தான், ஏதோ அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ இருந்துச்சு. அந்த மெட்ரோவில் வந்து நான் அமீர்பேட்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோவுக்கு போகிறேன். அமீர்பேட் இப்போ மெட்ரோவுக்கு வந்து இறங்கிட்டோம். இங்கே தான் வந்து ப்ளூ லைன் க்ரீன் லைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது இருக்குங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வா, நம்ம ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி அவ்வளோ, அதை விட ஜாஸ்தி க்ரௌட் இருக்குது. நான் இறங்கினேன். இன்னும் எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆக்சுவலாக அது நான் இறங்கின செகண்ட் ஃப்ளோர், இப்போ இறங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் இறங்கிட்டு இருக்கேன். நான் க்ரௌடு வா. நம்ம ஊர் மெட்ரோ மாதிரி இல்லை. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. எல்லாம் வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. மெட்ரோக்குள்ளே ஜூடி வச்சுருக்கானுங்க. ஜாக்கி இருக்குது. நான் கிரவுண்ட் ஃப்ளோர் இறங்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது ஹைதராபாத் மெட்ரோ ஸ்டேஷன்.